முடிஞ்சா ஓஏல ரூம் போடுறோம், முடியலன்னா வீடியோ கால்ல சாட் பண்றோம். ரொம்ப ஓர பையன் அஷ்டாங்க பையன். நீங்க என்ன அடிப்பீங்களா? தப்பு பண்ணா அடிப்பேன். ஆனா நம்ம தான் இன்னும் தப்பே பண்ணலைங்களே. ப்ளீஸ் அழாதீங்க. உங்க பேர் என்ன? நான் உடஞ்சு நிக்கும்போது என் பேரை கேட்டு எனக்கு சுத்தமா தெரியாதுடா, நீ யாருடா அப்படின்னு இன்டெரக்டா என்ன கேக்குறீங்க, அப்படிதானே? போங்க, என் மனசு நீ ரொம்ப காயப்படுத்துறீங்க. ஏங்க இவ்வளோ நேரம் நீங்க பேசுறதுக்கு உங்க மேல லவ் வந்திருக்கணும், உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கணும். சத்தியமா முடியாது, முடியாது, முடியாது. ஸ்டார்ட் பண்ணலாமா? அம்மா, நானும் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம்மா, இப்ப நீ எந்த பொண்ணை பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கனவு தேவதையை பார்க்கறதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். கண்டிப்பா என் தேவதையை பார்ப்பேன். அது வரைக்கும் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. தயவு செய்து போன வை. என்னங்க எப்படி பாக்குறீங்க? பூமா பறிச்சு பார்க்கணுங்க, பொங்கலாம் கொஞ்சம் பார்க்கல. இந்த மாதிரி தாதி மகனை சுத்தி தானங்க பார்க்கணும். அதான் சுத்தி பார்க்க. அது இந்த தாதி மகனை 10 வருஷம் நான் கனவுல பார்த்துட்டு இருக்கேங்க. என்னங்க சொல்றீங்க? 10 வருஷமா கனவுல பாத்தீங்களா? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. கனவுல பார்த்துட்டு நேரில் பார்த்து எப்படி இருக்குறீங்க? அவ்வளோ சாத்திரியா இருக்குங்க. இது கடவுளே வந்து கேட்டாலும் உங்களை நான் வந்து கொடுக்க மாட்டேன். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. ஏங்க ரொம்ப ஃபாஸ்டா பண்ணீங்க. அதை நீங்க வேறுங்க, அவங்கள பார்த்த நிமிஷத்துல இருந்து வருஷம் கூட நொடியா போற மாதிரி எனக்கு தோணும். இவரு தெரியல, இவரு தெரியல இல்லையே, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். சத்தியமா சொல்றேங்க, உங்களை பார்த்த நிமிஷத்துல இருந்து நான் யாருங்கிறது எனக்கு சுத்தமா மறந்து போச்சுங்க. ஆனா நீங்க யாருங்கிறது வந்து எனக்கு நல்ல ஞாபகத்துக்கு வந்துருச்சுங்க. நீங்க அந்த பிரம்மனோட பொண்ணு தானே? அப்படி பார்த்தேங்க. படார்னு ஒரு கவிதை சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. ஒக்கையில்லா மண்ணில் இறங்கி வந்த தேவதேவி, உன் பாலடி சுவடுகள் தக்கையில்லா தூண்டிலும் விழிகள், அதில் நான் சிக்கியதே அறியாமல் சிரிக்கிறேன். வலித்தாலும் பரவாயில்லை, விடுதலை செய்திருந்தாது இந்த சிறைவாசமும் சுகவாசம். படம் கிடம் சொல்றீங்க, நிஜமாவே இது நான் உங்களுக்காக உட்கார்ந்து எழுதுனதுங்க. நீங்க காப்பி அடிச்சுன்னு சொல்லலைங்க, ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அப்ப நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேனா? யாரா இருந்தாலும் இம்ப்ரெஸ் ஆயிருவாங்கங்க. யாரா இருந்தாலும் நீங்க இம்ப்ரெஸ் ஆனீங்களா ஆகல அதை சொல்லுங்க. இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். எப்போங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்? வீட்டில் அப்பாட்ட பேசணுமா அம்மாட்ட பேசணுமா?
மேரேஜ் மூன் மகாலில் பண்ணிக்கலாமா மூர்த்தி மகாலில் பண்ணிக்கலாமா? கேட்ரிங்கு கண்டிப்பாக மாதம்பட்டி ரங்கராஜ், இல்லைன்னா அவங்க தங்கச்சி ஐஸ்வர்யா. ஆர்கெஸ்ட்ரா கண்டிப்பாக நம்ம அனிருத் தான். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேவா? இங்க உங்க கவிதை கேட்டுதான் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டானுங்க. நீங்க என்ன கல்யாணம் வரைய போறீங்க? ரைட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் லவ் பண்ணுவோம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்குங்க. இங்க வேற ஓடுறா பாட்ட. இனிமே நம்ம காதலை யாராலும் சிரிக்க முடியாதுங்க. இது ஊரே பொறாமப்படுற அளவுக்கு இந்த ஊர்ல இருக்க எல்லா லவ்வர்ஸும் பொறாமப்படுற அளவுக்கு நம்ம லவ்னு பண்ண போறோம். பாருங்க, நம்ம வந்து ஒரே கொடையில நடக்கிறோம், ஒரே இளநீல ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறோம், ஒரே பைக்ல வந்து ஒண்ணா ஊரை சுத்துறோம், பார்க்ல உட்காந்து மாறி மாறி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். முடிஞ்சா ஓஏல ரூம் போடுறோம், முடியலன்னா வீடியோ கால்ல சாட் பண்றோம். அவர் ரொம்ப ஓர பையன் அடிப்பாங்க போறீங்க. பேசுறீங்க இதாங்க இன்னைக்கு லவ். சுத்தமா தெரியாத மாதிரியே பேசுறீங்க, போங்க. இதாங்க எனக்கு உங்களுக்கு பிடிக்காது. ஆமா, நீங்க என்ன அடிப்பீங்களா? தப்பு பண்ண அடிப்பேன். ஆனா நம்ம தான் இன்னும் தப்பே பண்ணலைங்களே. ஹலோ, நான் சொன்ன தப்பு அது இல்ல. அப்ப அது தப்பு இல்லையா? நம்ம இந்த தப்பு பார்க்கும்போதெல்லாம் பண்ணலாங்களா? உள்ளாட்சிக்கே போலாம். இங்க மறுபடியும் சொல்றேன், என்னங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா மறுபடியும் நல்லா அடிப்பேன். அடிப்பீங்களா? எங்க வேணாலும் அடிங்க, இங்க மட்டும் அடிக்காங்க, சரிங்களா? ஏன் தெரியுமா? தெரியுமே, அங்கதான் நான் இருக்கேன்னு சொல்லுவீங்க. ஆமாங்க. சரி, நான் ஒன்று சொல்லட்டுமா? என்னங்க பர்மிஷன்லாம் கேட்டு நீங்கள் காலம் பூரா வேணாலும் சொல்லிக்கிட்டே இருங்க, நான் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்குறீங்களா? ஒரு நிமிஷம். கடவுளே, என் தேவதை வந்து என்கிட்ட இப்போ ஐ லவ் யூன்னு சொல்லி இது பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்லி முடிச்சதும் ஒரு 1000 முத்தம் இதே உதட்டில் கொடுக்கணும். அதுக்கு நீ தான்ப்பா அது புரியணும். முத்தம், அதுவும் உதட்டல, இதெல்லாம் ஓவரா தெரியல. 1000 முத்தம் ஓவரா தெரியுதுன்னா 1 குறைச்சி 999 கொடுங்க. ஆ? அப்போ 998 ம்? 997 ஓகேங்களா? ஏய், அப்போ 996. ஐயோ, போதும், நிறுத்துங்க. அப்போ உங்களுக்கு 996 ஓகேவா? எனக்கும் 996 ஓகேங்க. ஏங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? என்னால முடியல. இல்லைன்னா ஆமாங்க, அதுவும் கரெக்டு தான். 996 முத்தம் உதட்டிலேயே கொடுத்தா உதட்டி எரியும்ல. நம்ம என்ன ஒன்று பண்ணுவோமா, 10 ஸ்பாட்டை பிரிச்சுக்குவோங்க. ஏங்க, முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட இப்படி பேசுறதுக்கு உங்களை உதைக்கணும். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ நேரம் நீங்கள் என்னை பேசி சிரிக்க வச்சீங்க. அதுக்காக எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன். ஆனால் இதுக்காண்டி என்னாலலாம் கல்யாணம் பண்ண சாரின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்க. இவ்வளோ நேரம் எவ்வளோ நல்லா பேசியிருந்தீங்க. நான் கூட நீங்கள் என்ன உண்மையிலே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம், ஹனிமூன் எப்படிலாம் கனவு கண்ட தெரியுமா? போங்க, நீங்கள் நல்ல என்ன நீங்கள் உண்மையிலே நான் லவ் பண்ணலையா? மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்களா? சொல்லுங்க, நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்களா? வாங்க, அந்த பொண்ணுங்களே எப்படி இல்லையா மாதிரி. உங்க பேர் என்ன? நான் உடஞ்சு நிற்கும்போது என் பேரை கேட்டு எனக்கு சுத்தமா தெரியாதுடா, நீ யாருடா அப்படின்னு இன்டெரக்டா என்ன கேட்குறீங்க, அப்படிதானே? போங்க, என் மனசு நீ ரொம்ப காய கொடுக்கணும். 10 வருஷம் உங்களை கனவுலே லவ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இல்லைங்க, அப்போ முன்னாடி நான் லவ் பண்ணலையா?
சாரம் வேகம் பற்றி நமக்கு தெரியாதவோ யார்ட்டையும் ஆரம்பிக்கிறது. கரெக்டு தாங்க. 10 வருஷமா வேங்கராக தான் நீங்கள் வந்துகிட்டு இருக்கிறீங்க. எனக்கு தானே உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு எனக்கு தெரியாதுல்ல. அதை புரிஞ்சுக்காம நான் தானே கோவப்பட்டுட்டேன். தப்பெல்லாம் என்னோட தாங்க. நல்லா புரியுங்க. சாரி மேம். மனுஷன் பரவாயில்ல. நீ என் பேர் வினோக்குங்க. உங்கள் பேர் வேண்டாங்க. நீங்கள் என் தேவதையாகவே இருந்துட்டு போங்க. பேர் எனக்கு வேண்டாம். நீங்கள் எப்பவுமே என்னோட தேவதை தான். ஏங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதுக்கு உங்கள் மேலே லவ் வந்திருக்கணும், உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கணும். சத்தியமாக முடியாது முடியாது முடியாது. ஏன் தெரியுங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, அதனால தான் முடியாது. அப்படிதானே? அடப்பாவி, ஏய் நீ யாரு? எனக்கு கல்யாணம் ஆனது, எனக்கு குழந்தை பிறந்தது எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நீ யாரு? ஒரு நிமிஷம் கோவப்படாதீங்க. அமைதியாக சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அங்கே பார்த்தீங்களா, கேமரா அங்கே இருக்குதா. உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கிறார்ல, இங்கே பாருங்க, உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆனிவர்சரி தானே, அவர் வந்து உங்களுக்கு ப்ராங்க் பண்ணி சொன்னார். அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஒரு ப்ராங்க் ஷோ தான். நீங்கள் இந்த ப்ராங்க் என்ஜாய் பண்ணுவீங்களா? ரைட், ஓகே. இது வந்து யூடியூப்பில் போட்டுக்கலாங்களா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஹாப்பி மேரேஜ் ஆனிவர்சரி.